உங்க கட்சி பணக்கார கட்சி, பணக்கார கட்சி. அவருடைய டிரெஸ் கலையாம வாக்கு கேட்கிற கட்சி தலைவர்கள் திமுகவிலும் காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி போலவும் நாம் கூட்டணியை பற்றி போராட்டத்தெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், உழைப்பாளிகள் எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற அத்தனை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்தந்த கட்சிக்கு விசுவாசமாக செயல்படக்கூடிய செயல்வாளர்கள். உங்க கட்சி பணக்கார கட்சி, பணக்கார கட்சி. அவருடைய டிரெஸ் கலையாம வாக்கு கேட்கிற கட்சி தலைவர்கள் திமுகவிலும் காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுகவில் அப்படி இல்லை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகமாகட்டும், புரட்சி பாரத கட்சியாகட்டும், எஸ்பிபி கட்சியாகட்டும், புதிய தமிழன் கட்சியாகட்டும், நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அத்தனையும் ஒரு சாதாரண தொண்டல் நிறைந்த கட்சிகள். மக்களுடைய கஷ்ட நஷ்டம், துயரம், வேதனை அவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்கின்ற தொண்டர்கள் நம்முடைய மக்களை பிரச்சனை நன்கு உணர்ந்தவர். மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்முடைய நாடாளுமன்றத்தின் மூலமாக நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை தேடி தர வேண்டும் என்று அன்போடு. அது மட்டும் இல்லாம திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணி நிறைய திட்டங்களை கொண்டு வரும் சொல்றார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருந்த கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் 5 வருஷம் ஆட்சி இருந்தாங்க. 19 இருந்து 5 ஆண்டு காலம் 1999 இருந்து. அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சரவைகளே அங்க வைத்தார்கள். அதற்கு முன்பு மத்தியிலே ஆட்சியில் இடம்பெற்றிருந்தார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 14 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 14 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள், தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள், அதனால் தமிழ்நாடு மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கின்றார்கள், இது மக்களுடைய கேள்வி. 14 ஆண்டு காலம் எதையுமே செய்யல. அவருடைய திட்டமெல்லாம் மத்தியிலும் ஆட்சியில் இருக்க வேண்டும், மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க வேண்டும். மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும். மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்திலே அவர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வர வேண்டும், மாநிலத்திலும் கருணாநிதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கொள்ளையடிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி அல்ல. ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிந்தது கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம்.